பிளாஸ்டிக் சர்ஜரி இல்லைனாக்கா அதை வந்து காஸ்டியூம் சர்ஜரி அப்படின்னு சொல்லுவாங்க, காஸ்மெட்டிக் சர்ஜரி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை அதாவது பெண்கள் குறிப்பாக ஆண்களை காட்டிலும் இதில் அதிகமாக வந்து இந்த சர்ஜரி, இந்த அறுவை சிகிச்சையை மேற்கொள்வதே வந்து பெண்களாகத்தான் இருக்கிறார்கள். தங்களுடைய மூக்கை, தங்களுடைய உதடுகளை, தங்களுடைய கன்னங்களை அப்படின்னு உறுப்புல நிறைய மாற்றங்களை செய்யணும் அப்படின்னு அவங்க விரும்புகிறாங்க. அதற்கு காரணம் அழகியல், அழகான தோற்றத்துக்காக அந்த சிகிச்சையை அவங்க மேற்கொள்கிறாங்க. உலகம் முழுக்க இந்த பிளாஸ்டிக் சர்ஜரின்னு சொல்லக்கூடிய இந்த சர்ஜரி எங்கே அதிகமாக செய்யப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் கொரியா. இன்றைக்கி வந்து பல மின்னணு உதிரி பாகங்களாக இருக்கட்டும், அல்லது சாஃப்ட்வேராக இருக்கட்டும், அல்லது நம்முடைய ரோபோட்டிக்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, பல இதுக்கு முன்னணியாக இருக்கக்கூடிய அந்த சவுத் கொரியா தான் இன்றைக்கி இந்த பிளாஸ்டிக் சர்ஜரிலையும் வந்து முதலிடத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதிலும் அந்த சவுத் கொரியாவில் உள்ள சியோல் அப்படிங்கிற அந்த மாகாணத்தில் பார்த்தீங்கன்னா சிட்டியில் நிறைய மருத்துவர்கள் இருக்கிறாங்க. அந்த ஒட்டுமொத்த மருத்துவர்களும் செய்யக்கூடிய அதிகபட்சமான சிகிச்சை என்ன அப்படின்னா அறுவை சிகிச்சை வந்து பார்த்திங்கன்னா இந்த உடம்பை, முகத்தை சீரமைக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணக்கூடிய மருத்துவர்கள் அதிகமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க இருந்து பல நாடுகளிலிருந்தும் சர்ஜரி பண்ணக்கூடிய மருத்துவர்கள் சியோலுக்கு ஆண்டுதோறும் அதிகரித்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். பல தளங்களில் இன்றைக்கி வந்து பல மருத்துவமனைகளில் ஒரே அறுவை சிகிச்சையாக இந்த அறுவை சிகிச்சை தான் நடக்குது அப்படின்னே சொல்லிடலாம். அந்த அளவுக்கு பெரும்பான்மையான சிகிச்சைகள் மேற்கொள்ளப்படுது. இன்றைக்கி வந்து சவுத் கொரியாவில் வந்து டூரிசமே இதை வச்சு தான் டெவலப் பண்ணுறாங்க. 15 நாள் மருத்துவமனையில் தங்கணும், 15 நாள் சுற்றுலா, 15 நாளில் மருத்துவமனையில் தங்கி உங்களை நீங்களே அழகாக்கிட்டு போயிருங்க அப்படிங்கிற மாதிரியான விளம்பரங்களை பார்க்க முடியுது. அதை வந்து கணக்கு பண்ணி நிறைய பேர் என்ன செய்கிறாங்கனாக்கா சுற்றுலாவுக்கு வரக்கூடியவங்க எண்ணிக்கை வந்து அதிகமாகி கொண்டே இருக்கிறது. அதிலும் வந்து இந்த முகச்சீரமைப்புன்னு இருக்குது பாருங்க, அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எதனாலனா உடலில் அதுக்கு அதிகமான ஒரு தசைகள், சதைகள் வந்துடுது. அதை குறைப்பதற்கான வழி தெரியலை. அதுக்கு இயற்கையான முறையில் குறைக்க வழி இல்லை அப்படின்னோடனே அதற்கு ஒரே ஒரு வழி, ரெமிடி என்ன அப்படின்னா இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி தான். அதாவது வயிற்றினுடைய முன்பகுதியில் வரக்கூடிய தொப்பையாக இருக்கட்டும், பிட்டம் பகுதியில் வரக்கூடிய தசைகளாக இருக்கட்டும், கன்னத்தசைகள், கால்களில் இருக்கக்கூடிய தசைகள், அதுமாரி மார்பகங்களிலே வரக்கூடிய பல நோய்கள், புற்றுநோய் போன்ற மார்பக புற்றுநோய் போன்ற நோய்கள், இதிலிருந்தெல்லாம் வந்து தங்களை பாதுகாத்து கொள்வதற்காகவும் உடலை வந்து ஒரு கட்டழகோடு வைத்து கொள்வதற்காகவும் ஒரு அழகியல் தோற்ற பொலிவை ஏற்படுத்துவதற்காகவும் இந்த சர்ஜரி வந்து செய்யப்படுது அப்படின்னு சொல்லலாம். அதிலும் குறிப்பாக தோல் பகுதிகளில் செய்யப்படக்கூடிய சர்ஜரிகள், உதட்டினுடைய அளவை பெரிதாக்குவது அல்லது உதட்டின் அளவை சிறிதாக்குவது, இது மாதிரியான சர்ஜரிகள் மிக சாதாரண முறையில் செய்து அனுப்பிடுறாங்க. அதுலேயும் சில காம்ப்ளிகேட்டடான சிக்கலான சில மருத்துவ சிகிச்சைகளாக இருக்கும்போது அதுக்கு 1 மாதம் வரைக்கும் அவங்க வந்து அந்த சியோலில் தங்க வேண்டிய ஒரு சூழல் வந்து ஏற்படுது. அப்படி அந்த சவுத் கொரியாவுடைய சியோலை சுற்றி சுற்றி பார்த்திங்கன்னா எல்லா மருத்துவமனையிலும் அதிகப்படியாக இந்த பிளாஸ்டிக் சர்ஜரியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதனுடைய பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பல பக்க விளைவுகள் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. மாரடைப்பு போன்ற பல பிரச்சனைகள் வந்து ஏற்படுவதற்கு இது ஒரு காரண காரியமாக அமையுது அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுக்க பல திரைத்துறையினர்கள் இதை வந்து அவங்க பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு மைக்கேல் ஜாக்சன், அவர் தன்னுடைய உடம்பை வந்து தன்னுடைய உடம்பையும் சரி தன்னுடைய முகத்தையும் சரி பல முறை அவர் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற செய்தியெலாம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய இலக்கியங்களில், நம்முடைய புராணங்களில், இதிகாசங்கள் எல்லாம் கூட இது மாதிரியான செய்திகளை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். நம்முடைய புதினங்கள், அதிலும் குறிப்பாக நம்முடைய தொன்மங்களில் வந்து பார்த்திங்கன்னா இது குறிப்பான குறிப்புகள் ஏராளமாக கிடைக்கிறது. அந்தளவுக்கு ஒரு காலத்தில் நம்மளும் இதை பற்றி அறிவுகளை நம்ம வளர்த்துருக்கோம் அப்படிங்கிறது பல இலக்கியங்களை படிக்கும்போது நமக்கே தெரியுது அப்படின்னு சொல்லலாம். மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.